வணக்கம். ஏப்ரல் 2026 கன்னி ராசி எங்களுக்கு எப்படி இருக்கு? நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சஸ்லாம் எப்போ ரிசால்வ் ஆகும்? கெரியர்ல ப்ரொக்ரஷனே இல்லாம ஒரு மாரி ஸ்டாக்னேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஸ்டாக்னேஷன் எப்போ கிளியர் அவுட் ஆகும்? நெறைய கடன், இல்ல வியாதி, எங்களுக்கு நெறைய சேலஞ்சிங்கான டிசீசஸ் இருக்கு. அது எப்போ சரியாகும்? அப்படின்னு நெறைய கேள்விகள் கன்னி ராசிக்கு ஓடிட்டு இருக்கு. ஏப்ரல் மாசம் கொஞ்சம் மிக்ஸடான மாசமா தான் இருக்கு. ஆன்கோயிங் சேலஞ்சஸ் கெரியர்ல கண்டிப்பா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, பொறுமையாக ரெசல்யூஷனுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டம். நம்ம எடுத்தங்கோத்தோன்ட்டு ஜென்ரலாக நம்ம கன்னிராசி வி கேன் கெட் அவே வித் லாட் ஆஃப் திங்ஸ். பட் அடுத்த ஒரு வருஷம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணணும். இல்லைனா அதுக்கு மேலே வரக்கூடிய காலகட்டங்களில் அது உங்களுக்கு வினையாக போய் முடியறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓவர் திங்கிங் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ கெரியரே இருக்கட்டும், வேலை இடத்துல யாராவது எதாவது சொன்னாங்கன்னா ஓவர் அனலைஸ் பண்ணுறது, இல்லை ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். இப்போது நமக்கு டைம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோல்டிங் பேட்டர்ன், ஸ்லோ பட் ஸ்டடி ப்ராக்ரஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக நீங்கள் காய் நகர்த்திட்டே இருங்க. உங்களோட கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டும் உங்களோட கமிட்மெண்ட்டும் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் ஆகக்கூடிய டைம் தான். ஸ்லோ பட் டெஃபினெட்லி ரெக்கக்னிஷன் இஸ் கம்மிங். பட் அவசரமாக அதை மெனுப்புலேட் பண்ணுறேன், இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷனாக இந்த மாதமே வேணும் அப்படின்னு ஆசைப்படும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேலஞ்ச் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப், அங்கே தான் நிறைய பேருக்கு இஷ்யூஸ் பொறுமையாக பில்டப் ஆகிற டைம். ஸோ எஸ்பெஷலி சனி உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் பொறுமையை வளர்த்துக்க சொல்லுவார். நம்ம கன்னிராசி ஜென்ரலாகவே ஈகோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஈகோவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக சனி நிறைய விஷயங்கள், எஸ்பெஷலி நம்ம ஃபேமிலி லைஃபு, பார்ட்னர்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கூட இருக்கலாம். பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, திடீர்னு வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க, இல்லை வேறு மாதிரி பழகிறாங்க அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை சனி கொண்டு வந்து நம்ம கொடுப்பாரு. ஸோ நம்மளோட ஈகோவை கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லாரையும் நம்ம அனுசரித்து போகிறதுக்கு கற்றுக்கணும். ஸோ இப்போ எங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, பிஸ்னஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கான நல்ல டைம் தான். அகெயின் ஸ்லோ பட் ஸ்டடி ப்ராக்ரஸ் இஸ் இண்டிகேட்டட். நிறைய பேருக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸு, டயபெட்டிஸு, எந்தாவது ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் காமிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் இல்லை டாக்டர் போய்ட்டு பார்த்துக்கணும். அது நமக்கு ரொம்ப நல்லது. புதன்கிழமைகளில் கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணமோ இல்லை ஓம் நமோ நாராயணா அட்லீஸ்ட் 9 டைம்ஸும் சொல்லிட்டு வர நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.